ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுபா பேசுகிறேன். ட்ரிபிள்எஸ் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் பியூட்டி இன்ஸ்டியூட்டில் இருந்து. இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ச் டேப் பற்றின டிஃப்ரென்ஸ் தான். 1/2 இன்ச் டேப், 1 இன்ச் டேப், இதுலேயே வந்து 1/4 இன்ச் டேப்புமே இருக்குது. இதை எப்படி மெஷர் பண்ணணும், என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ச் டேப்லேயுமே வந்து எந்த பிராண்ட் எடுத்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் தான். என்னென்னா இந்த அளவுகள் மட்டும்தான் நம்ம மாறும். அதாவது 1 இன்ச்சு 1/2 இன்ச் அந்த மாதிரி தான் மாறும். மற்றபடி மெஷர்மெண்ட் எல்லாமே அதே தான் இருக்கும். இப்போ இந்த 1 இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸ் இருக்குது. அதே வந்து பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அதே நேரம் வந்து இன்ச்சஸ்ன்னு இந்த சைடில் ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெறுமனே இன்ச்சஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து 1/2 இன்ச் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே இன்ச்சஸ்ஸு, அந்த ஆப்போசிட் சைடில் வந்து அதே 1 to 3லேருந்து தான் ஆரம்பிக்கும். இது வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சென்டிமீட்டர் எது, இன்ச்சஸ் எது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இன்ச் அப்படின்றது இதுலேயே இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுவும் அதுலேயே வந்து சென்டிமீட்டர், இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து இன்ச் டேப்பை தாண்டி நான் நோட்ஸாக எழுதி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை வச்சு நம்ம இன்ச் டேப் யூஸிங் மெத்தட், அதாவது இன்ச் டேப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஒரு இன்ச்சில் 2.54 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1 இன்ச்சில் 2.54 mm, அதாவது மில்லிமீட்டர் இருக்குது. 1/2 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் 12.7 மில்லிமீட்டர். இது வந்து பேசிக்காக 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். நம்ம துணியை நம்ம எப்போவுமே வந்து துணி கடையில் நம்ம எப்படி வாங்குவோம் அப்படின்னா, 1 மீட்டர் துணி தாங்க, 2 மீட்டர் துணி தாங்க அப்படின்னு தான் வாங்குவோம். ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். அதே இது 100 சென்டிமீட்டரில் எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39 இன்ச்சு. ஒரு இன்ச்சு டேப்பில் 150 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர், அதாவது 39.37 இன்ச்சு அதாவது இருக்கும். அரை மீட்டர் அப்படின்றது, அரை மீட்டர் துணி அப்படின்றது 50 சென்டிமீட்டர் இருக்கும். அதுவே வந்து ஒரு இன்ச் டேப்பில் 60 இன்ச்சு இருக்கும். ஒரு இன்ச்சு டேப் எடுத்திங்கன்னா, ஃபுல் டேப் எடுத்திங்கன்னா 60 இன்ச்சு இருக்கும். அதில் எத்தனை சென்டிமீட்டர்னால் 150 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு இன்ச்சு டேப்புக்கான அளவு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், அதாவது 4. இப்போ 0 to 1 வந்து 1 இன்ச்சு, இது வந்து 0 இன்ச்சு. 0லேருந்து 1 இன்ச்சுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, இந்த லாங்காக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 1/2 இன்ச். இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நிறையா பேருக்கு தெரியாது. இதை வந்து இன்ச்சு டேப் மூலயமா நான் காட்டுறேன். ஒரு இன்ச்சு டேப்பில் இப்போ இது வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் டேபிள் வந்து எடுக்கிறேன், நெக்ஸ்ட் காலம் எடுக்கிறேன். 1 to 2. இந்த 1 to 2ல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அரை இன்ச்சு. இந்த லாங்காக, இந்த 2 கோட்டுக்கும் லாங்காக நடுவில் ஒரு லாங் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 1/2 இன்ச்சு. அதுவே இது வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் சின்னதாக, இது 2த்துக்கும் நடுவில் இது வந்து 1/4 இன்ச்சு. இந்த அரை இன்ச்சுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு. இது 1 இன்ச்சு. இப்போது 1/4 இன்ச்சு, இந்த 2 கேப் வந்து 1/4 இன்ச்சு, அடுத்தது 1/2 இன்ச், 3/4 இன்ச், அடுத்தது வந்து 1 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே இது வந்து இப்போ ஒரு இன்ச்சில் வந்து 8 பார்ட்டாகவும் நம்ம எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து 16 பார்ட்டாகவுமே எடுப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். 1 இன்ச்சை வந்து எத்தனை பார்ட்டாகவும் பிரிக்கலாம்னா 8 பார்ட்டாகவும் பிரிக்கலாம். அதே நேரம் வந்து 16 பார்ட்ஸாகவும் பிரிக்கலாம். அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு, அதாவது அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். 12 இன்ச் ஈக்குவல் டு 1 ஃபீட், 36 இன்ச் ஈக்குவல் டு 1 யார்டு. 1 யார்டு அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, கஜம். அதாவது இந்த 9 கஜம் புடவை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் நம்மளுமே வந்து துணி வாங்கணும் அப்படின்னா கஜமில் கொடுங்க, யார்டில் கொடுங்க அப்படின்னு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து மீட்டர் கணக்காக வந்திருக்கு. இப்போவுமே யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா யார்டில் அப்படின்றதான் சொல்லுவாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் யார்டில் தான் துணி வாங்குவாங்க. யார்டுன்றது கஜம் தான். 36 இன்ச் ஈக்குவல் டு 91.4 சென்டிமீட்டர், அதாவது இத்தனை இதுதான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு யார்டில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு யார்டு வந்து 36 இன்ச்சு. அந்த 36 இன்ச்சில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91.4 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு துணியை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, பையிங் ஃபேப்ரிக் துணி நம்ம எதில் வாங்குகிறோம் அப்படின்னா மீட்டரில் தான் நம்ம வாங்குகிறோம். பாடி மெஷர்மெண்ட்டு, ஒரு உடம்பு அளவு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இன்ச்சஸில் தான் எடுக்கிறோம். அதே வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம், பேப்பரில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாலும் இன்ச்சஸில் தான் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 மெஷரிங் டேப், அதாவது மெஷர்மெண்ட் டேப், ஒரு இன்ச்சு டேப்பில் எத்தனை இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். 1 ஃபுட் ஈக்குவல் டு 12 இன்ச், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், 1 இன்ச் ஈக்குவல் டு 2.54 சென்டிமீட்டர். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் டிவைடட் பை 8,
ஆல்சோ 16லையும் நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ வந்து நான் நோட்ஸாக கொடுக்குறேன்.